ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவரும் நம் உள்ளத்திலே நிரந்தரமாய் வாசம் பண்ணுகிற ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தினாலே இந்த மாலை நேரத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவர். ஆமென். நமக்காய் யாவையும் செய்து முடித்தவர். அவர் உன்னதமான தேவனாயிருக்கிறார். ஆமென். இந்த மாலை நேரத்திலே நான் தியானிக்கும்படியாய் நான் தெரிந்து கொண்ட வார்த்தை சிலுவையில் அறையப்பட்ட ஒரு வாழ்வு. நம் அனைவருக்குமே சிலுவையில் அறையப்படுகிற ஒரு அனுபவம் ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இது காலையிலே ஷாலம் அவர்கள் ஒரு சாட்சியை சொல்லுகிற போது தேவன் என்னை வித்தியாச விதமாய் நடத்தினார் அப்படின்னு அவர் சொன்னார். அவருடைய கிராஜுவேஷனுக்கு நான் போகும்போது அங்கே போய் அமர்ந்திருக்கும் போது இந்த ப்ரோக்ராம் ஷெடியூல் ஒன்று ரீனா சிஸ்டர் என்னோட கையில் கொடுத்தார்கள். நான் அதை வாங்கி பார்த்தபோது கோல்டு மெடல் ஷாலம் அப்படின்னு இருந்தது. எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஏன் மிகுந்த சந்தோஷம் என்று சொன்னால், அந்த தம்பி கடந்து வந்த பாதைகளை நன்கு அறிவேன். அவருடைய பெற்றோர்கள் என்னோடு கூட பகிர்ந்து கொண்ட அநேக விஷயங்கள் நமக்கு யாருக்குமே தெரியாது. ஆனால் தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த கோல்டு மெடல் வாங்கியிருக்கிற அந்த வார்த்தையை நான் வாசித்த போது உடனே பாஸ்டர்கிட்ட சொன்னேன், காமிச்சேன். ஷாலம் கோல்டு மெடல். ஆண்டவர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை சிட்சிக்கிறார். தேவன் யார் மேல் அன்பா இருக்கிறாரோ அவர்களை சிட்சிக்கிறார். தேவன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? தேவனுடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதிருங்கள். எனக்கு அநேக கேள்விகள் அந்த நேரத்திலே வந்தது. ஆனால் தேவன் ஒரு நாளும் நம்முடைய முகங்களை வெட்கப்படுத்துகிறவர் அல்ல. ஏற்கனவே ஆண்டவர் நமக்காய் யாவையும் செய்து முடித்தார். அல்லேலூயா. இதை நம்ம எல்லாருமே நம்புகிறோம். சிலுவையில் அறையப்பட்ட ஒரு வாழ்வு அப்படிங்கும் போது நம்ம இந்த லந்து நாட்களிலே சிலுவையை மட்டும் தியானிக்கிறோம். ஆனால் வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் எவ்ரி டே சிலுவையை குறித்து நாம் தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். கிறிஸ்து நமக்காய் சிலுவையை ருசி பார்த்தார். நமக்காய் யாவையும் செய்து முடித்த கர்த்தர் சிலுவையில் இருந்து கொண்டு எல்லாவற்றையும் நான் உங்களுக்காய் முடிந்தது என்று சொன்னார். இவைகள் எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்கிறோம். உண்மைதானே? நான் பாவத்தில் பிறப்பேன் என்பதற்காகவே ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சிலுவையை ருசி பார்த்தார் என்பதுதான் வேத சத்தியம். நான் பிறப்பதற்கு முன்பதாகவே அவைகளை செய்து முடித்த கர்த்தர் இன்னும் நம்மை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், சிலுவையில் அறையப்பட்ட ஒரு வாழ்வு மிகவும் 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 உன்னதமான ஒரு வாழ்வு. அல்லேலூயா. ஒரு சின்ன உதாரணத்தை நாங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். நம்ம யாருமே சுகவீனமாய் இருப்பதற்கு விரும்புகிறது இல்லை. நமக்கு சுகவீனம் வந்தது என்று சொன்னால் அதை குறித்து நாம் ரொம்ப அக்கறை எடுத்துக்கொள்வோம். பொதுவாகவே எல்லாருக்கும் அது இருக்கும். ஒரு சின்ன வியாதி நமக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த வியாதியை குறித்து ஆராய்ச்சி பண்ணுகிறோம். இந்த வியாதி எதனால் வந்ததோ என்கிறத ஆராய்ச்சி நடக்கிறது. ஊடால ஒரு ஜபத்தையும் மன்னிப்போம். ஆனால் இந்த வியாதியை நான் எங்கே போய் பார்ப்பது, எந்த டாக்டரை பார்ப்பது, என்னென்ன டிஸ்கிரிப்ஷன்லாம் அதை கொடுப்பாங்க, எல்லாவற்றையும் தீவிரமாய் அதை நாம் செய்வோம். ஏன்னா என்னோட பாடியில் அந்த வியாதி வந்துருச்சு. அப்படிதானே? உண்மைதானே? அந்த டாக்டர்கிட்ட போன பிற்பாடு அந்த வியாதிக்கு யார் ஸ்பெஷலிஸ்ட், இவைகளெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்க்குறோம். நான் பேசுகிறது அனுபவத்திலிருந்து பேசுகிறேன். யார் இந்த பெஸ்ட் டாக்டராக இருப்பார், எந்த டாக்டர் இதுக்கெல்லாம் கொடுக்க முடியுங்கிற ஒரு ஆராய்ச்சி நடக்கும். பின்னால் அவரை கண்டுபிடிப்போம். உடனே அந்த மருத்துவமனைக்கு போவோம், அப்பாயின்மெண்ட் வாங்குவோம். அவரும் நம்மளை அங்கே இருக்கிற அத்தனை மெஷின்லையும் உள்ள அனுப்பிடுவார். எல்லா டெஸ்ட்டும் நடக்கும். எல்லாத்தையும் எடுத்த பிற்பாடு ஒரு சொல்யூஷன் கொடுப்பார், ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பார். அந்த டிஸ்கிரிப்ஷனோட கூட நம்முடைய தேடுதல் நிற்காது. நல்லா கவனிங்கள். அதை கொண்டு வந்த பிற்பாடு காலை மாத்திரை, இரவு மாத்திரை, இது எல்லாம் டப்பாவா போட்டு வச்சுப்போம் சிஸ்டமேட்டிக்கா. ஏன்னா மாற்றி போட்டுறக்கூடாது. ஆமென். இந்த சரீரத்தில் ஏற்பட்டிருக்கிற ஒரு பலவீனத்திற்காய் நான் இவ்வளோ எஃபெக்ட் போடுகிறேன். நல்லது.
ஆனால் ஆவிக்குரிய விஷயங்களிலே, என்னோட ஆவிக்குரிய விஷயத்தில் ஒரு வியாதி வந்திருக்கிறது, அதற்கு நான் எவ்வளவு எஃபர்ட் போடுகிறேன் அப்படி என்று சொன்னால், என்னோட மாம்சம், இந்த சரீரம் ஒரு நாள் மண்ணோடு மண்ணாய் போய்விடும். நன்றாய் கவனிங்கள், இந்த சரீரம் மண்ணோடு மண்ணாய் போய்விடும். தேவன் தந்த ஆவி தேவனிடத்துக்கு போகும். இதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பது தவறென்று நான் சொல்லவில்லை. இதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிற நான் என் ஆவிக்குரிய விஷயங்களிலே எவ்வளவு முக்கியம் கொடுக்கிறேன், அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தேவனை பின்பற்றுகிற நாம் அனைவரும், நான் இந்த பூமியில வந்து கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பதாகவே அவர் என்னுடைய பாவங்கள், சாபங்கள், நோய்கள் இவைகள் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். உண்மை. தீர்த்த பிற்பாடு இந்த சரீரம் இருக்குது இல்லையா, நான் பேப்டிசம் எடுக்கும்போது என்னுடைய பேப்டிசம் கிளாஸ் எடுத்தவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன். உங்களுக்கு அந்த சந்தேகம் வந்திருக்கும். நான் ஞானஸ்தானம் எடுப்பது என்ன சொல்லுகிறார்கள்? பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறோம், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, இப்படிதான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன், நான் பேப்டிசம் எடுத்த பிற்பாடு என் சரீரத்தில் பிரச்சனை வராதா, பாவம் வராதா என்கிற ஒரு கேள்வியை கேட்டேன். ஆனால் அன்னைக்கு இருந்த போதகர் அதுக்கு எனக்கு சரியான விளக்கம் கொடுக்கவில்லை. நம்ம எல்லாருமே பேப்டிசம் எடுத்திருப்போம். எடுத்த பிற்பாடு நமக்கு வருகிற போராட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா, பாவம், அசுத்தம் எல்லாமே நம்ம மேற்கொள்ளும். அப்பொழுது நாம் என்ன செய்கிறோம்? அதுதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்னை பின்பற்ற விரும்பினால் நீங்கள் உங்கள் சிலுவையை சுமக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? சிலுவை ஏதாவது ஒரு நல்ல வார்த்தையை பேசுவார் அப்படின்னு, இது நல்ல வார்த்தை தான். ஏனென்று சொன்னால் சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டி பேசிக்கொண்டே தான் இருக்கிறோம். ஆனால் சிலுவையை சுமந்தவர் சொல்லுகிறார், நீ உன் சிலுவையை சும. அது என்ன சிலுவை? கேள்வி வருகிறதா? அது என்ன சிலுவை? நம்ம ஒன்றும் பெரிய பாவத்தையெல்லாம் ஒன்றும் பண்ணலை. கிறிஸ்துவை உடையவர்கள், அந்த வசனத்தை நானே சொல்றேன், கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இந்த அனுபவம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த 2 நாட்கள் இருக்கிற நமக்கு இருக்கிறதா என்பதை நிதானிக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கிறது. இந்த மாம்ச சரீரம் இருக்குது இல்லையா, இந்த மாம்ச சரீரத்தில் எவைகள் எல்லாம் என்னை ஆளுகை செய்கிறது என்று வேதத்திலே பரிசுத்த பவுல் எழுதுகிறார். அவரை மாதிரி ஒரு நல்ல ஊழியத்தை சாதித்த மனிதர்கள் இருக்க மாட்டார்கள். அவர் தான் நமக்கு நிறைய நிறுவங்களை எழுதுகிறார். அவர் எழுதின ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ரோமர் எழுதின சுவிசேஷம் நிருபம் 7வது அதிகாரம் 18வது வார்த்தை. இந்த மாம்சம் இல்ல, ஒரே நிமிஷம் சிஸ்டர். 15வது வசனத்திலிருந்து 18, 20 நானே வாசிக்கிறேன் சிஸ்டர். பவுல் சொல்லுகிறார், இதை நீங்களும் வாசிக்கணும் பாருங்க. எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேன். ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில், நன்றாய் கவனிக்கணும், அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிறதை நன்மையாக செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. பரிசுத்த பவுல் எழுதுகிறார். நம்மளை விட பயங்கரமான அனுபவம் இருக்கும் போல இருக்கு. நான் பாவம் செய்யக்கூடாது என்று தான் நினைக்கிறேன், ஆனால் எனக்குள் ஏதோ ஒன்று இருந்து கொண்டு இதை செய் என்று சொல்லுகிறது. இந்த மாம்ச சரீரத்திலிருந்து
யார் என்னை விடுதலையாக்குவாங்கன்னு தான் அதை முடிப்பார். நீங்களும் உங்களுக்கும் அந்த அனுபவம் இருக்கும், எனக்கும் அந்த அனுபவம் இருக்கும். நான் ஏன் இதை செய்கிறேன் என்று எனக்கு தெரியவில்லை, நான் செய்யக்கூடாது என்று தான் நினைக்கிறேன், நான் செய்து விடுகிறேன். எப்படிப்பட்ட பாவம் தெரியுமா? பொறாமை, எரிச்சல், கோபம், சண்டை, ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் பேசுதல், இது எல்லாம் மிகப்பெரிய பாவம்னு எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க? இவைகளை நீங்களும் நானும் சிலுவையில் அறைய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தபோது அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் உங்கள் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்ரி டே எவ்ரி மினிட் இந்த பூமியில் வாழ்கிற போது 100% மனிதனாகவும் 100% தெய்வமாகவும் இருந்தார். 100% மனிதனாக இருக்கும்போது அவர் ஒவ்வொரு நிமிடமும் நான் சொன்ன இந்த கேட்டகரியில அவர் மரித்து கொண்டே இருந்திருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கோபப்படுவது சாதாரண விஷயமாய் நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். எல்லாருக்குமே தானே கோபம் வருது. ஆண்டவர் சொல்றாரு அது வரக்கூடாது. வராமல் இருக்க முடியுமா? முடியும். அப்படி இல்லை என்றால் ஆண்டவர் சொல்லியிருக்க மாட்டார். எரிச்சல் வருதா? வருது. பெருமை சொல்லவே வேண்டாம். நம்மை அறியாமலேயே அநேக காரியங்களிலே பெருமை நம்மை ஆட்கொண்டு இருக்கும். உண்மைதானே? எல்லாருக்கும் இருக்கும். இவைகளை அடையாளம் கண்டுகொண்டு சிலுவையில் போய் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த கர்த்தர் சொல்லுகிறார், இவைகளிலே நீங்கள் மரிக்க வேண்டும். அந்த அனுபவம் நமக்குள்ளே பெருகணும். கோபத்தையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, ஒருவருக்கு விரோதமாக பேசுறதையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. எரிச்சல் வருகிறது. இவைகளெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் அடிக்கடி நம்மிடத்திலே வந்து போகிற விஷயங்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்கள் உள்ளத்திலே வாசம் பண்ண விரும்புகிறேன். இப்போ என் உள்ளத்திலே வாசம் பண்ண அவர் விரும்புகிறார் என்றால், இப்படிப்பட்டதான காரியங்கள் எனக்குள்ளே வளர்ந்து கொண்டே இருக்குமானால் அவர் உள்ளே வாசம் பண்ணுவது எப்படி? அல்லேலூயா. நாம் நம்மையே சாகடித்துக் கொள்ள வேண்டும். அடிக்கடி சாகடிப்போம் பிசிக்கல் டெட்டை சொல்லல. நீங்கள் எல்லாம் வளர்ந்த கர்த்தருடைய பிள்ளைகள், பிசிக்கல் டெட்டை பத்தி நான் பேசவில்லை. ஆவிக்குரிய சாவு நமக்கு தேவை. என்னை மீறி நான் ஏன் செஞ்சேன்னு எனக்கு அதுல பவுல் சொல்லுகிறார், நான் விரும்புகிறதையே நான் செய்யறதில்லை, நான் விரும்பாததை செய்கிறேன். சொல்ற ஒரு சாதாரண ஆளும் இல்லை, நிறுவங்களை எழுதி தள்ளிட்டாரு. இப்போ நீங்களும் நானும் சுமக்க வேண்டிய ஒரு சிலுவை உண்டு எவ்ரி டே. அந்த சிலுவை என்ன என்று சொன்னால், இப்படிப்பட்ட பாவங்களுக்கு நாம் முற்றிலுமாய் நம்மை விலகி வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் 2 கனிகளை ஏதேன் தோட்டத்திலே வைத்தார். நான் ஏன் சிலுவையை சுமக்க வேண்டும் என்று சொல்லுகிறதுக்காக சொல்கிறேன். ஒன்று ஜீவ விருட்சம், இன்னொன்று நன்மை தீமை அறியக்கூடிய விருட்சம். ஆதாம் சூஸ் பண்ணது எது? நன்மை தீமை அறியக்கூடிய விருட்சத்தை சாப்பிட்டார். நம்மை போல அவரும் நன்மை தீமை அறியக்கூடிய ஆளாய் மாறிட்டார். உடனே ஆண்டவர் பண்ணார். ஜெனிசிஸ் 3வது அதிகாரத்தில் அது இருக்கும், நீங்கள் வாட்சி பாருங்க. உடனே ஆண்டவர் பார்த்தார், இவன் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை உண்டபடினால் அவனுக்கு நன்மைன்னா என்னன்னு தெரியும், தீமைன்னா என்னன்னு தெரியும். இப்போதைக்கு முன்னாடி அவருக்கு தெரியாது. உடனே ஆண்டவர் செய்த காரியம் என்னன்னு சொன்னா, ஜீவ விருட்சத்தின் கனியை சுற்றிலும் சுடர் ஒளி வீசுகிற பட்டயத்தை வைத்தார். நன்றாக கவனியுங்கள். 2யுமே ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே வைத்தார். சாப்பிடாதீங்கன்னு தான் சொன்னார். ஆனால் ஆதாம் ஏவாலும் இதை சூஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் செய்தது என்ன என்று சொன்னால், சுடர் ஒளி பட்டயத்தை கொண்டு போய் ஜீவ விருட்சத்தை சுற்றிலும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டார். அப்படியே நீங்க புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. நீங்களும் நானும் நித்திய காலமாய் ஜீவ காலமாய் அவரோடு கூட வாழ போகிறோம். அதான் நித்திய ஜீவனுக்குரிய கனி அதுதான். இப்ப நீங்க அதை சாப்பிட வேண்டும் என்று சொன்னால், எனக்கு முன்னாடி ஒரு கத்தி இருக்கு. ஏன்னா நான் அந்த பழத்தை பறிக்க போகும்போது அந்த கத்தி என்ன செய்யும்? என்ன செய்யும்? வெட்டும். நல்லா புரியுங்க, புரியுன்னு நினைக்கிறேன்.
அப்போ சுடரொளி பட்டயத்தை தேவன் அங்கே வைத்து இந்த ஜீவனுக்கு போகிற வழி இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப குறுகலான வழின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ரொம்ப ப்ராட்வே கிடையாது, ரொம்ப ரொம்ப குறுகலான வழி. அதை கண்டுபிடிப்பவர்கள் அதிசயமான ஒரு மனிதர்கள். நீங்களும் நானும் அதை கண்டுபிடிக்க வேண்டும். அப்படி கண்டுபிடிச்ச அந்த ஜீவனுள்ள ஜீவ கனியை நான் புசிக்க வேண்டுமானால் சுடரொளி பட்டயத்தில் அடி வாங்க வேண்டும். ஆமா, ரைட் ரைட், புரியுதில்ல? இதுதான் உண்மை. சாக வேண்டும். அல்லேலூயா. நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கு பாவத்தோடு, அசுத்தத்தோடு, காம விகாரத்தோடு, பொறாமையோடு, எரிச்சலோடு, சண்டையோடு, ஒருவருக்கு விரோதமாய் பேசுகிற அந்த தன்மையோடு, ஒருவரை நேசிக்க முடியாத தன்மையோடு, மன்னிக்க முடியாத தன்மையோடு, இவைகளெல்லாம் பெரிய பாவமாக நமக்கு தெரிகிறது இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இவைகளில் எல்லாம் நீங்கள் சாக வேண்டும். நீ மரிப்பாயானால் உன்னுக்குள் நான் வாசமாயிருப்பேன். ஜீவ கனியை சுற்றிலும் வைத்திருக்கிற சுடரொளி பட்டயம் எவ்ரி டே உங்களையும் என்னையும் அது வெட்டி கொண்டே இருந்தால் ஒழிய நான் உள்ளே பிரவேசிக்கிறது கடினம். அல்லேலூயா. அவர் சாதித்து எல்லாவற்றையும் வைத்தார். நம்முடைய பாவங்கள் இதெல்லாம் கடந்த காலம். நான் கடந்த காலங்களில், நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், நான் கடந்த காலங்களில் செய்த பாவம், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்தார். இப்போ எனக்குள் போராடி கொண்டிருக்கிற இந்த பாவம் இருக்கு இல்லையா, இதுக்கு யார் மரிப்பா? நான் தான் மரிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவரே சொல்றார். அல்லேலூயா. ஆர் யூ ரெடி டு டை? கையை தூக்க மாட்டேங்க. நான் பிசிக்கலா சாக சொல்லலைங்க. ஆர் யூ ரெடி டு டை? எஸ். எதையும் துணிகரமா சொல்ல மாட்டேங்க. நான் பாவத்துக்கு சாக வேண்டும், பொறாமைக்கு சாக வேண்டும், எரிச்சலுக்கு சாக வேண்டும், நேசிக்க முடியாத தன்மைக்கு சாக வேண்டும். இதுதான் ஆண்டவர் சொல்றார். உங்களை சாகடிச்சு அவருக்கு என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆகாது. நீ சாகக்கூடாது என்பதற்காக தான் அவர் சிலுவையிலே போய் தன்னையே மாய்த்து கொண்டார். உழவன் நிலத்தை உழுகிறதை போல அவருடைய சரீரத்தை உழுந்தார்கள் தான் இருக்கு ஏசாயா தீர்க்கதரிசியில. ஒரு நாள் நீங்க யோசிச்சு பாருங்களேன், இவ்வளவு சரீரத்தை கொடுத்தது நான் ஏற்கனவே பண்ண பாவத்துக்கு. இப்போ என்னோட பாடியில ஃப்ளஷ்ல வருகிற இந்த போராட்டத்துக்கு நான் சாக வேண்டும். அல்லேலூயா. கோதுமை மணியானது பூமியில் விழுந்து மடியாவிட்டால் பலனில்லை. நீங்கள் எல்லாரும் தான் கோதுமை மணி, நம்ம எல்லாரும் கோதுமை மணி. we must die, we must crucified. நீங்களும் நானும் சிலுவையில் அறையப்பட வேண்டும். பெரிய பாவத்தை நான் பண்ணிட்டேன் அப்படின்லாம் நம்ம எங்கும் போய் நிற்கல. கிறிஸ்துவர்களாக இருக்கிற நம்ம எல்லாருக்கும் சொல்றேன், இந்த நான் சொன்ன இந்த பொறாமை, எரிச்சல், கோபம், சண்டை எவ்ரிடே நம்முடைய வாழ்க்கையில் வந்து போகுதா இல்லையா? வந்து போகுதா இல்லையா? வந்து போகுதா இல்லையா? how to overcome this? ஆண்டவர் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நம்மால் மேற்கொள்ள முடியாத பாவம்னு ஒன்று கிடையவே கிடையாது. அல்லேலூயா. ஒரு தேவ மனிதரை ஒருவர் கேள்வி கேட்கிறார், இப்ப நீ ரொம்ப ரொம்ப தாழ்மையா இருக்கீங்களே, ரொம்ப அம்பலா தெரியுறீங்களே. உண்மையிலே அன்பா தான் இருக்கிறார், அதுதான் தாழ்மையா தான் இருக்கிறார். அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னை ரொம்ப பாதிச்சது. ஆக்சுவலி அவர் சொல்றாரு, நீங்க இப்படி தாழ்மையா இருப்பதற்கு என்ன காரணம்னு கேட்கிறாரு. ஐ வாக் வித் ஜீசஸ் அப்படின்றார். ஒரே வார்த்தை அழகா இருந்தது. நான் தேவனோடு நடக்கிறேன்னாரு. நான் காலையில் எழும்பின உடனே நான் பேசுகிற முதல் பர்சன் ஜீசஸ் கிரைஸ்ட். இது ரொம்ப கஷ்டமாங்க. தாழ்மைக்கு அவர் கொடுத்த சொல்யூஷன் பாருங்க. ஐ வாக் வித் ஜீசஸ் எவ்ரிடே. ஃபர்ஸ்ட் டைம் முதல்ல எழுந்திருச்ச உடனே நான் பேசுகிற பர்சன் யாரு? ஜீசஸ் கிரைஸ்ட். இது நம்ம பண்ண முடியுமே? தாழ்மைக்கு நம்ம ஒன்றும் பெரிய ஃபார்முலாலாம் வச்சுலாம் ஒர்க் அவுட்லாம் பண்ண தேவையில்லை. யூ வாக் வித் ஜீசஸ், ஆட்டோமேட்டிக்லி ஹம்பிள் யுவர் செல்ஃப், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆனால் நம்ம ட்ரை பண்ணுறதில்ல. அல்லேலூயா. இந்த சரீரத்தில் மேற்கொள்ளுகிற ஒவ்வொரு பாவத்தையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டுமானால் இந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு அவருக்கு நேராய் நீங்களும் நானும் நடைபடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சாவு சாவுன்னு சொல்றாரு பிரதர் அப்படின்னு நினைக்காதீங்க. சத்தியமா செத்து தான் ஆகணும்.
நான் பிசிக்கல் டெட்னு சொல்லலைன்னு சொல்லிட்டேன். நீங்களாம் பூரணமாய் சுகமாய் தங்கி இருக்க வேண்டும் என்பது என்னோட ஆசை. இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன் பாருங்க. பெருமை எனக்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்னு நான் இப்போ சமீபத்தில் யோசிச்ச ஒரு விஷயம். சப்போஸ் எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு, நன்றாக கவனிங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட்டட். ஓ என்ன பிரதர் அபசகுணமாக பேசாதீங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. தேவன் அனுமதிக்கிற எல்லாவற்றையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவர் அறியாமல் ஒன்றும் நமக்கு நடக்காது. பிலீவ் தட். அவர் இல்லாமல் நமக்கு ஒன்றும், அவர் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது. உலகத்தில் இருக்கிற எதையோ சொல்லிட்டு கிடக்கான், நமக்கும் அதே தாங்க. அவர் இல்லாமல் நமக்கு ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே நடக்காது. எல்லாவற்றையும் அவர் பார்க்க. ஏன்னா அவர் கண் எங்கே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு, நமக்கு தலை மேலே வச்சிருக்குது. நம்ம எங்கே போகிறோம் எங்கே வரோம் எல்லாத்தையும் அவர் பார்க்கிறார். இல்லையா? இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயாச்சு, ஒரு வாரம் ஆகுது. இந்த பாசுமாரும் வந்து பார்க்கல, விழிவசும் பார்க்கல, யாருமே என்னை விசாரிக்க வரவில்லை. நன்றாக கவனிங்க, யாருமே என்னை விசாரிக்க வரல. ஒரு வாரம் கழிச்சு கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நான் சுகம் பெற்று டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டு இந்த சர்ச்சுக்கு சண்டே வந்திருக்கேன். வந்த உடனே எல்லாரும், பிரதர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு எல்லாரும் விசாரிப்பாங்க. விசாரிப்பீங்க தானே, ஒரு மாதிரி பார்க்குறீங்க, விசாரிக்கணும். அப்படி விசாரிக்கிற பொழுது நான் நன்றாக கவனிக்கிறேன். விசாரிக்க நான் ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், ஒரு ஃபோனும் பண்ணலை, என் முண்டாட்டிக்கிட்ட விசாரிக்கவும் இல்லை. சரி நீங்களை விட அந்த பாஸ்டர் ஒன்றும் இல்லை, 30 வருஷம் அவர் கூட நான் இருந்தேன், என்னை விசாரிக்கவே இல்லையா? நீங்கள் எல்லாம் அன்பை பற்றி பேசுகிறீங்க. அப்படி என்று நான் நினைப்பேனே ஆனால் ஐ வர்ஷிப் மை செல்ஃப். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். என்னை ஒருவர் விசாரிக்க வேண்டும், என்னை ஒருவர் பொருட்டாக எண்ண வேண்டும். நான் யார் தெரியுமா? இதெல்லாம் ஆண்டவருக்கு முன்னாடிலாம் ஒன்றும் வேகாது. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்ல, நீ சாகு, இதுக்கெல்லாம் நீ செத்தினா நான் உனக்குள்ள சந்தோஷமா வாழ்வேன்னு சொல்றார். அல்லேலூயா. கசப்பு வைராக்கியத்தை உள்ள வச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவரும் கூட எப்படி இருக்க முடியும்? அவர் பரிசுத்த தேவன் இல்ல, அவரிடத்தில் இருள் கொஞ்சம் கூட கிடையாது. ஆண்டவரே என் உள்ளத்திலே வாரும், என் உள்ளத்திலே வாரும். இயேசு மரித்து உயிரோடு கூட எழுப்பினதன் நோக்கம் என்ன தெரியுமா? உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாழ வேண்டும் என்று. என்னை அறியாமலேயே என்னை நான் புகழ்ந்து கொண்டு ஆராதித்து கொண்டிருக்கிற நிலைதான். என்னை எல்லாரும் விசாரிக்கணும். தேவனுக்கு முன்பதாய் தாழ்மைப்படுங்கள், மனிதன் முன்பதாகவும் தாழ்மையா இருங்க. அது நடிப்பா இருக்கக்கூடாதுங்கிறது என்னோட விஷயம். உண்மையாவே உள்ள இருந்து ஹார்ட்ல இருந்து வரட்டும். சில போராட்டங்கள் நமக்கு வருகிறது, கோவப்படக்கூடாதுன்னு நினைச்சிட்டு தான் போவோம். இங்க ஆரம்பிச்சிருந்து வீடு போற வரைக்கும் கோவம் வரும். அப்படிதான் நம்மளுடைய சிச்சுவேஷன் இருக்கு. நான் சாக வேண்டும். ஒரு செத்து போன பணத்துக்கு முன்னாடி நின்று நீங்க என்ன கூப்பாடு போட்டாலும் சொர்ணம் இருக்குன்னு நினைக்கிங்க இல்லை. அதனால்தான் அவர் சொல்றாரு, நீ மரிச்சிருக்கா, நீ இறந்து போயிட்டீன்னா இந்த காரியங்கள்ல தப்பா புரிஞ்சுக்கூடாது, இந்த காரியங்கள நீ செத்து போயிட்டீன்னா அவன் என்ன விசாரிச்சா விசாரிக்கலாம் என்ன? தாயின் கருவில் என்னை கண்டவர். யார் உன்னை வந்து விசாரிக்கவில்லை என்றாலும் தேவன் உங்கள் அருகே இருக்கிறார். நான் போகிற சூழ்நிலை அவர் அறிவார். இந்த மனிதர்கள் அறிவார்களா? அது வேற. விசாரிக்கலாம், எல்லா காரியங்களையும் செய்யலாம், அது ஒன்றும் தப்பா நான் சொல்ல வரவில்லை. யார் விசாரித்தாலும், யார் விசாரிக்கவில்லை என்றாலும் என் தேவன் என்னை கைவிடாதவர், ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டார். அவருடைய கண்கள் எப்பொழுதும் என்னை நோக்கி கொண்டிருக்கிறது. அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு குவாலிட்டி என்னன்னு கேட்டா, நீங்கள் உங்கள் சுயத்திற்கு சாக வேண்டும். ஆண்டவர் மரித்து நாட்களை மாத்திரம் நம்ம நினைச்சுக்கிறோம். இல்லை இல்லை இல்லை, அப்படி கிடையாது. எவ்ரி டே யூ மஸ்ட் டேக் யுவர் கிராஸ் அண்ட் ஃபாலோ ஜீசஸ் கிரைஸ்ட். அப்புறம் ஆண்டவர் நீங்க ஒன்று ஒன்றா மறிக்க 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 கர்த்தர் நமக்குள்ளே நிரந்தரமாய் வாசமாய் இருக்கிறதை நாம் உணர முடியும். அல்லேலூயா. ஐ ஆம் ஆல்சோ சஃபரிங். நான் பேசுகிற எனக்கும் அதே தான். நான் ரீசெண்டாக இதெல்லாம் கண்டுபிடிச்சது தான் நான் சொல்கிறேன். கோவமே வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், முடியல. நான் பாஸ்டர் கூட டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். என் 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 யோசனை முட்டாள்தனமாக இருக்குன்னு பாஸ்டர்கிட்ட சொன்னேன். கிறுக்குத்தனமாக யோசிக்கிறேன். நிறைய விஷயங்களை பார்க்கும்போது ரொம்ப தப்பாக தான் யோசிக்கிறேன். ஆனால் இது தப்புன்னே எனக்கு தெரியாம யோசிக்கிறோம். பைபிள் வாசிக்கிறோம், தியானம் பண்ணுறோம், ஆலயத்துக்கு வரும், ஊழியத்தை செய்யும், எல்லாமே நடக்கிறது. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், நாம் எவ்வளவுதான் தேவனுக்கு ஊழியம் செய்தாலும் சரி, எவ்வளவுதான் ஆண்டவருக்காக பெரிய சாதனை பண்ணியிருந்தாலும் சரி,
நான் என் சிலுவையை எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி காரியங்களுக்கு சாகாவிட்டால் தேவன் அதில் பிரியப்படவே மாட்டார். நம்ம வேணா உலகத்தில் இருக்கிற செக்குலர் ஜாப்காரங்க சாதிச்ச மாதிரி நம்மளும் ஒரு சாதனை பண்ணிட்டோம் தான் அர்த்தம். ஆகையினால தேவன் நம்மை விசாரிக்கிறவர். இந்த காரியங்கள் எவைகள் எல்லாம் சீரியஸா எடுத்துக்கொள்ளாமல் நாம் அனுதினமும் செய்து கொண்டிருக்கிற பாவங்கள் இருக்கு இல்லையா, இவைகளுக்கெல்லாம் நாம் மறிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரெல்லாம் ஆயத்தம் மறிக்க? அல்லேலூயா. தூக்குங்க. நம்மள அவர் கூப்பிட வரைக்கும் நம்ம போக போறது கிடையாது. அல்லேலூயா. நான் பாவத்துக்கு மறிக்க வேண்டும். என்னோட அனுதினமும் என்னை போராடி கொண்டிருக்கிற இந்த விஷயங்களுக்கு நான் மறிக்க வேண்டும். கோபம் வருதா? வருது. நீங்க யாராவது கோபம் வராத ஆள் யாராவது இருக்காது. கோபம் மூற்றால் பக்கத்தில் வேற இருக்குது. சிரிக்கிறாங்க. எல்லாருக்கும் தான். இன்னைக்கு நம்ம ஆள் இல்லை, அதான் பிரச்சனை. ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறாருங்க நம்மளை. நேற்றுக்கு நைட்டு ஜெபம் பண்ணும்போது தேவனுடைய சிக்ஷையை அற்பமாய் எண்ணாதிருங்கள். அவர் கடைந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதிருங்கள். அவர் கைவிட மாட்டார். அவருடைய கை அடிக்கும், இன்னொரு கை அணைக்கும். பைபிளில் இருக்குது. அவர் கைவிடவே மாட்டார். ஏதோ உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக நான் சொல்லலை. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்களேன். என்னதான் நீங்கள் டாக்டர் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாலும், என்னதான் நீங்கள் கொடுத்தாலும், எனக்கு சுகத்தை அவர் மாத்திரம்தான் தர முடியும். இயேசுவை நம்பி இருக்கிறவர்கள் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, அவர் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவரே, நான் அனுதினமும் சாகர அந்த அனுபவத்தை எனக்கு தாரும். கணவனை சரியாக நேசிக்க முடியலையா? இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன் நான். இப்போ ஆண்டவர் பிரதர்ஸ் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடுவோம். ஒரு பிரதர் கிட்ட நம்ம பிரதர்ஸ் கிட்ட இப்போ ஒரு நாள், ஒன்லி ஒன் டே, உன் சரீரத்துக்குள்ள நான் இருக்கேன். பிரதர்ஸ் கிட்ட சொல்றாரு. சிஸ்டர்ஸ்லாம் ஒரு மாதிரி பார்க்காதீங்க, அடுத்து வரேன். ஒரு நாள் வாங்கிட்ட இருக்கேன், பட் உன்னோட சரீரம் ஒன்றும் உண்டு, பட் உள்ளே வாழ்கிறது நான் அப்படின்னு ஒரு பர்மிஷன் கேட்டுட்டு சகோதரருடைய இருதயத்தில் ஆண்டவர் தங்கிட்டார். இப்போ சகோதரர் வீட்டுக்கு போறார். இப்போ அவர் போல, நல்லா கவனிக்கணும், அவர் போல உள்ளே வாசம் பண்ணுகிற இயேசு கிறிஸ்து இப்போ வீட்டுக்கு போறார். போன உடனே சிரிக்கிறார், அன்பா பேசுறார் ஒய்ஃப் கிட்ட. போகும்போதே வடை போண்டாலாம் வாங்கிட்டு போறாரு. லிட்டரலா சொல்றாரு. அவரு அங்க உட்காந்து ஒய்ஃப், இந்த ஆள் என்னப்பா புதுசா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்காரு. சார், அவருக்குள்ள அவர் இல்லை, இயேசு இருக்கிறாரு. அவர் பேசுறது அன்பா இருக்குது. கல்யாணம் இத்தனை வருஷத்துல இப்படி இந்த ஆள் பேசுனதே இல்லையாப்பா. இப்படி எல்லாம் யோசிப்பாங்க மனைவிமார்கள். இப்போ உங்க உடல்ல அவர் வந்துடுறாரு. இப்போ இருக்காரு. அப்படியே ஆஃபீஸ் முடிஞ்சு வாராரு, பயங்கர டென்ஷன். பைக் ஓட்டிட்டு வந்துடுறாரு. கதவை திறந்த உடனே அப்படியே சந்தோஷ முகத்தோட வாங்க அப்படின்னு தண்ணி மொண்டு கொடுத்து, புதுசாக ஈவினிங் சுண்டல் கிண்டல்லாம் வச்சு சட்டையை கலட்டி என்னென்னவோ பயங்கரமாக பண்ணும்போது அவரு, இது என்ன, அது அதிசயமா? உங்களுக்குள் இயேசு இருக்கிறார், நீங்க இல்லை. எவ்வளோ சந்தோஷங்க. நீங்கள் இயேசுவா மாறினா எவ்வளோ சந்தோஷம். நான் இப்படி யோசிச்சேங்க, உண்மையாக தான் சொல்லுவேன். அப்படி இருந்தால் எவ்வளோ சந்தோஷம். ஒரு நாளுக்கே எப்படின்னா வருஷ கணக்காய் தேவன் நம்ம இடத்தில் தங்கி இருப்பாரானால் நம்ம குடும்பத்தில் என்னங்க பொறாமை வருமா, எரிச்சல் வருமா, கோபம் வருமா, சண்டை வருமா? பூரண ஆசீர்வாதம் உள்ள மக்களாய் உங்களையும் என்னை வைப்பார். நாம் சாக வேண்டும். அவர் வாழ வேண்டும் என்றால் நாம் சாக வேண்டும். கண்களை மூடி எழுந்திருப்போமா? கண்களை மூடி